இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆவியானவரே, 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடியுள்ள நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் சகலமும் உம்முடைய வார்த்தை வசனங்களின்படியாக ஆவியானவரே நீர் சாவித்து தெரிந்து கொண்டு நடத்தி கொண்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரே, அந்த பெந்தேகோஸ்து நாளிலே ஒருமனப்பட்டவர்களாக ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. அங்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது என்று உடைய சத்தியத்திலே பார்க்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை எல்லாம் உங்களுடைய பாதத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிட்டு செய்த தவறை திரும்ப செய்யாதபடி என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டீரோ முதலாவது அந்த அழைப்புக்கு ஆயத்தமுள்ள குடும்பங்களாக சந்ததிகளாக ஆத்மாக்களாக காணப்படும்படியாக ஒவ்வொரு குடும்ப சந்ததிகளையும் நீர் ஆயத்தப்படுத்தும், நீர் பரிசுத்தப்படுத்தும், நீர் வழிநடத்தும். என் பரமபிதா நடாத நாட்டு வேரோடை பிடுங்கப்படும். சகலமும் நீர் நட்ட நாட்டுகளாக கனி கொடுக்கும். நடுகிறவனாலே நீர் பாய்ச்சுகிறவனாலே ஒன்றுமில்லை. விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் என் ராட்சியத்துக்குரிய நீதியை தேடுங்கள், மற்றவைகளெல்லாம் உங்களுக்கு நான் கூட கொடுப்பேன். பரிசுத்த ஆவியானவரே, குற்றங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு ஆயத்தப்படும்படியாக உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்திருக்கிறேன். என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டீரோ அந்த அழைப்புக்கு ஆயத்தமுள்ள குடும்பங்களாக சந்ததிகளாக ஆத்மாக்களாக காணப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் சபையின் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்படுவார்கள் என்று ஏசாயா 54:13 தீர்க்கதரிசி மூலமாக நீர் உரைத்திருக்கிறேன். அப்படியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் போதகராக, குருவாக, இரட்சகராக, வைத்தியராக, தாயாக, தகப்பனாக இருந்து போதித்து சரீர பிரகாரமாக இந்த உலகத்திலே எல்லா நன்மைகளையும் பெற்று உங்களுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு ஜீவித்து மறுமையில் உங்களுடைய ராட்சியத்துக்கு ஆயத்தப்படும்படியாக உங்களுடைய பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தணும்ப்பா. வேத அதிசயங்களை அறிய வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சரீர கண்களோடு இருதய கண்களை திறந்து தூக்கம், மயக்கம், சோம்பல் அறாமல் பிள்ளைகளிடத்தில் வராதபடி கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை உள்கொண்டேன். அது என் ஆத்மாவுக்கு ஆசீர்வாதமாக, சமாதானமாக, சந்தோஷமாக இருந்தது என்று சொன்ன தேவன் ஆவியானவரே, அப்படியாக இந்த நாட்களிலே இருதய கதவு திறக்கணும்ப்பா. இருதய கதவு திறக்கணும். உடைய வார்த்தைகளை உள்ள கொண்டு நல்ல நிலத்தில் வந்தவதைகளாக இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்தணும். தூக்கம், மயக்கம் பிள்ளைகளிடத்தில் காணப்படாது. துவக்கம் முதல் விடி வரையிலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆலயத்தில் உற்சாகத்தோடு இருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்படுத்தணும்ப்பா. பரிசுத்த ஆவியானவரை பேச இருக்க, படிக்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் மக்களுக்கு ஏற்ற நன்மைகளை பேசும்படி நேரத்தை வீணாக்காதபடி பரிசுத்த ஆவியானவரை எல்லாவற்றிற்கு எல்லாமாக இருந்து நீ வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்லது. அன்பானவர்களே, அதாவது